ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில இந்திய அணி 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த போட்டியில இந்திய அணியுடைய இளம் பவுலரான அர்ஷித் ராணா வீசிய 3 ஓவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காம். இதன் காரணமாக சுப்மன் கில் கேப்டனாக முதல் ஒருநாள் தொடரிலேயே தோல்வி அடைய வேண்டிய நிலையுமே உருவாகியிருக்கு. அடைல் மைதானத்துல நடைபெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில இந்திய அணி தோல்வியை சந்திச்சிட்டாங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணி 50 ஓவர்கள்ல 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 264 ரன்களை சேர்த்து ரோஹித் சர்மா மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேருமே அரை சதத்தை விளாசினாங்க. ஆஸ்திரேலிய அணி தரப்புல ஜாம்பா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாரு. தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 46.2 ஓவர்களிலேயே 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 265 ரன்களை எடுத்து வெற்றியுமே பெற்றாங்க. இதன் மூலமாக ஆஸ்திரேலிய அணி 2-0 அப்படின்ற கணக்குல ஒரு நாள் தொடர்ல கைப்பற்றி அசத்தியுமே இருக்காங்க. இந்த போட்டியில இந்திய அணி சவாலான இலக்கை நிர்ணயித்த போதுமே பவுலிங்ல சில சொதப்பல்களுமே நடந்திருக்கு. குறிப்பாக அர்ஷித் ராணாவுடைய பவுலிங் ஒட்டுமொத்த ஆட்டத்தையுமே சேஞ்ச் பண்ணிருக்கா. 8 ஓவர்கள் வீசிய அர்ஷித் ராணா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி 59 ரன்களை விட்டு கொடுத்திருக்காரா. 35 ஓவர்கள் வரை இந்திய அணியுடைய கட்டுப்பாட்டுல இருந்த ஆட்டம் அர்ஷித் ராணா வீசிய 3 ஓவர்கள்ல அப்படியே ஆஸ்திரேலியா பக்கம் சென்றது. மேலும் பாத்தீங்கன்னா கேப்டன்சி சுப்மன் கில் பண்ணல, ரோஹித் தான் பண்றார் அப்படின்ற விமர்சனங்களுமே விழுந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீரருமே ரோஹித்திடம் தான் ஆலோசனை கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்கையுமே நம்ம ரோஹித் அவர்கள் தான் செட் பண்ணாரு. இந்த சம்பவமுமே கில் அவர்களுக்கு அதிருப்தியை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுது. கண்டிப்பாக பிரஸ் மீட்ல இதை பற்றி வெளிப்படையாகவே கில் தெரிவிப்பார் அப்படின்னு பல கிரிக்கெட் விமர்சகர்களுமே பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.